லைவ் தமிழ் செய்திகள் நேர்கள் அனைவருக்கும் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றன. லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் சரிகமப நிகழ்ச்சி சீசன் 4 டைட்டில் வின்னராக திவினேஷ் பிரபல்யம் பெற்றிருந்தார். இன்று கூட அவர் பல மேடைகளை அலங்கரித்து வருகின்றார். பழைய பாடலுக்கு பிரபல்யமாக அவர் பேசப்படுகின்றார். மெல்லிசை இளவரசர் என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். அவர் தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதில் லைவ் தமிழ் செய்திகள் முன்னிலை வைத்தன. அதே போன்று சரிகமப நிகழ்ச்சியில் சீசன் 5 நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இறுதிச் சுற்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. விசேடமாக நாங்கள் சொல்லப்போனால் வெற்றி நடைக்காக அது ரசிகர்களையும் போட்டியாளரையும் அழைத்துச் செல்கின்றது. அந்த வகையில் சரிகமப நிகழ்ச்சிக்கு ஒரு யானகி சுஷிலாவின் குரலில் பாடக்கூடிய பவித்ரா கிடைத்திருப்பதும், அவருக்கு இணையாக சி ஹரியின் குரலும் மிகவும் பார்ப்பவரை கவர்ந்திருந்தது. பொத்தி வைத்த மல்லிகை மொட்டு என்ற பாடல் பவித்ராவை அலங்கரித்திருந்தது. அந்த பாடல் பாடியதால் மேடை அசத்தலாக ஒவ்வொருவரும் மெய்மறந்திருந்தார்கள். பாடலும் அப்படி பல பேரை ரசிக்கச் செய்தது. அந்த அளவு பவித்ரா பாடியிருந்தார். பொத்தி வைச்ச மல்லிகை மொட்டு என்ற பாடல் பிரபல்யம் வாய்ந்தது. அந்த பாடலை பாடியதும் பவித்ராவில் இருக்கின்ற சங்கீத புலமை ஒளியாக்கப்பட்டது. தான் சங்கீத கல்வியை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கேள்வி ஞானத்தினூடாக திறமையாக பாடுவது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்ததாக ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். மேடையில் இருந்த நடுவர்கள் பவித்ராவை பார்த்து ஆச்சரியமாக வியப்பாக இருக்கின்றது என்று கூறினார்கள். ஸ்ரீஹரியின் குரலும் அதற்கு ஏத்தாப்போல் இணை குரலாக அமைந்திருந்தது. ஸ்ரீஹரியின் குரலில் பாடப்பட்டதும் அந்த பாட்டுக்கு இன்னும் மெருகூட்டப்பட்டிருந்தது. ஆகவே சரிகமப நிகழ்ச்சியில் வெற்றியாளர்களில் ஒருவராக பவித்ரா முன்னிலை வைத்து வருகின்றார் என்றால் அது மிகையாகாது. அண்மையில் திவினேஷும் இது தொடர்பாக தனது கருத்தை பகிர்ந்திருந்தார். இணைய வாசிகளின் கருத்துப்படி பவித்ராவுக்கும் வெற்றி வாய்ப்புகளில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை ரசிகர்களான நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.